He's not giving me mic. सर give mic को सर माइक तो दीजिए, माइक तो दीजिए। माइक दीजिए लेकिन बोलेंगे आप। माइक नहीं है, माइक नहीं है सर। माइक तो चालू है। बंद कर रहे हैं आप माननीय सदस्य, लेकिन सदन की அதாவது நம்முடைய அன்ஃபிட் எம்பி அன்ஃபிட் எல்ஓபியான திரு ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசும்பொழுது என்னுடைய மைக் ஆஃப் ஆயிருக்கு, என்னுடைய மைக்கை ஏன் ஆஃப் பண்ணீங்க, ஏன் தேவையில்லாமல் என்னுடைய மைக்கை ஆஃப் பண்ணுறீங்கன்னு சொல்லி கத்தி கூச்சல் போடுறாரு. இல்லைப்பா மைக்லாம் ஆஃப் ஆகலப்பா, ஆனில் தான்ப்பா இருக்குன்னு சபாநாயகர் ஓம் பிர்லா சொல்கிறாரு. அதுக்கு நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இல்லை ஆஃப் ஆயிருக்கு பாருங்க சொல்லிட்டு இவர் மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ மைக் ஆஃபில் இருக்குது, நான் பேசுகிறது எதுவும் கேட்கல பாருங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. என்னது இதெல்லாம்? திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு, எதிர்க்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு இப்படி சிறுபுள்ளத்தனமாக நடந்துக்கிறீங்களே, ஏன் சார்? ஏன் பார்லிமெண்ட்டில் அத்தனை கேமரா இருக்குது, எல்லா ஆங்கிள் இருந்து உங்களை ரெக்கார்ட் பண்ணுறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் இப்படிலாம் நாடகம் ஆடுறீங்களே, அசிங்கமா இல்லையா சார் உங்களுக்குலாம்? என் பையனுக்கு இப்போ 3.5 வயசு ஆகுது, ஏதாச்சும் எடுத்தியான்னு கேட்டானா ஆமாம் எடுத்தேன்ட்டு போயிட்டே இருப்பான். ஆமாம் எடுத்தேன், இப்போ என்ன பண்ண போகிற சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். ஏதாச்சும் உடைச்சிட்டானா ஏன்டா உடைச்சானா விளாடும் போது உடஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நான் உடைக்கல, தெரியாமல் உடஞ்சி போச்சு, இதை மாதிரிலாம் சொல்ல மாட்டான். விளாடும் போது உடஞ்சி போச்சு, உடைச்சிட்டேன் அப்படின்ட்டு அவன் ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவான். பட் திரு ராகுல் காந்தி அவர்கள் பச்சையாக புழுகிறாரு, அதுவும் பார்லிமெண்ட்டில் அவ்வளோ கேமரா இருக்குது, கொஞ்சம் கூட எசிடேட்டே ஆகாமல் மனுஷன் பச்சையாக புழுகிறாரு. இவரு மைக் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க மைக் ஆஃப்ல இருக்குன்னு சொல்கிறாரு. திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு 50 வயசு மேலே ஆயிடுச்சு, 54 55 நினைக்கிறேன். இத்தனை வயசு ஆனதுக்கு அப்புறமாகவும் 54 வயது இளைஞர் 55 வயது இளைஞர் அப்படின்ற மாதிரி இந்த காங்கிரஸ்காரங்க பிரச்சாரம் பண்றாங்க. சோனியா காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க என் பையன் சின்ன பையன், அவன் இப்பதான் ஒரு விஷயமா கத்துக்கிட்டு வரான் அப்படின்ற மாதிரி வேற திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. 54 வயசுல இப்பதான் ஒன்னொன்னா கத்துக்கிட்டு வரான்னு அவங்க சொல்றாங்க. இப்படி மேடம் இப்படிலாம் நீங்க பேசுறீங்க? எப்படி உங்களால பொதுவெளியில இப்படிலாம் பேச முடியுது? ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய மகன் எத்தனை வயசானாலும் குழந்தை மாதிரி தான் பார்ப்பாங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா பார்லிமெண்ட்ல நீங்க பாக்குற மாதிரி யாரும் திரு ராகுல் காந்தி அவர்களை பார்க்க மாட்டாங்க. அவர் இது மாதிரி சின்ன புள்ளத்தனமா நடந்துகிட்டாருன்னா அவரை யாரும், அவர் இப்போதான் வளர்ந்துட்டு வராரு, இப்போதான் ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிட்டு வராரு, இன்னும் ஒரு சில வருஷத்துல அவருக்கு மெச்சூரிட்டி வந்துடும், எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் யாரும் பேச மாட்டாங்க. இவர் பண்ணக்கூடிய இது மாதிரியான காரியங்களுக்கு யாரும் வக்காலத்து வாங்க மாட்டாங்க. நம்முடைய பப்புஜி தான் இப்படி இருக்காருன்னு பார்த்தா பப்புஜியோடைய சகோதரி பப்பிஜி இருக்காங்க இல்லையா, அதாங்க நம்முடைய பிரியங்கா ராபர்ட் வாத்ரா, அவங்க இவருக்கும் மேல என்ன பண்ணிருக்காங்கன்றத பார்த்துட்டு வாங்க. पिछले दशक में 152 पेपर लीक हुए, 750 करोड़ छात्र प्रभावित हुए, मगर एक भी दोषी, एक भी माफिया को सजा नहीं। அதாவது மேடம் என்ன சொல்றாங்கன்னா, பேப்பர் லீக் மாதிரியான நிகழ்வுகளால 750 கோடி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு. பேப்பர் லீக்கால இந்தியால 750 கோடி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு இவங்க பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. மேடம் பிரியங்கா ராபர்ட் வாத்ரா மேடம், இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 146 கோடியிலிருந்து 148 கோடி தான். ஒட்டுமொத்த மக்கள் தொகையே 146ல இருந்து 148 கோடி மட்டும்தான். எப்படி 750 கோடி மாணவர்கள் இந்தியாவில் வந்தாங்க? புரியல. பேப்பர் லீக்கால 750 கோடி மாணவர்கள் 750 கோடி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு எப்படி மேடம் நீங்க பேசுறீங்க? இப்படிப்பட்ட அறிவு ஜீவிகள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். நீங்க ஒரு குரூப் கத்திட்டு கிடக்குது, அவங்க தான் வரணும், அவங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி முரட்டுத்தனமான முட்டுகளை கொடுத்துட்டு வராங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் அதிகாரத்தில் இருந்திருந்தாங்கன்னா, ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டுடைய பாரத பிரதமராக இருந்திருந்தாருன்னா இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் என்ன நிலையில இருந்திருப்பாங்கன்றதை தயவு செய்து யோசிச்சு பாருங்க. அடிப்படை அறிவு 5% கூட இல்லாத இவங்கெல்லாம் இந்த நாட்டை ஆளணுமா? இந்த நாட்டை ஆளுவதற்கான தகுதி இவங்களுக்கெல்லாம் இருக்கா? இவங்களாம் என்னங்க பண்ணியிருக்காங்க? இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இவங்களாம் என்ன செஞ்சு கீழ்ச்சிருக்காங்க? எப்ப பார்த்தாலும் பிரிவினவாதம் பேசுறாங்க, அப்படி இல்லைன்னா பிரிவினவாதம் பேசக்கூடிய குரூப்புகளுக்கு ஆதரவாக இருக்காங்க, தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. மாபெரும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட இஸ்லாமிய பயங்கரவாத தலைவர்களை இவங்க ஜி, மாண்புமிகு, சார் அப்படின்ற மாதிரி தீவிரவாதிகளுக்கு மரியாதை கொடுத்து பேசுறாங்க. தேச விரோத சமூக விரோத கருத்துக்களை பேசுறது, அப்படி இல்லைன்னா அப்படி பேசுறவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, இதை தவிர்த்து இவங்க இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க? இப்போ இதை பார்த்துட்டு வாங்களேன். Uncivilized MPs are uncivilized. Are we uncivilized? You look like we are uncivilized. Do we look like that? உதயநிதி அவர்கள் வளர்னார் இல்லையா, இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்போ எந்த தருணத்தில் இவர் இப்படி பேசினார் அப்படின்றத உங்களால் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுதா?
கண்டிப்பா உங்கள நிறைய பேருக்கு ஞாபகம் இருந்திருக்கும். மறக்கக்கூடிய நிகழ்வா அது? மறக்கக்கூடிய நிகழ்வா இது? முன்னாள் மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இருக்கார் இல்லையா? அவரு பிஎம் ஸ்ரீ குறித்த அந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் இருக்கு இல்லையா? அது குறித்து பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்கும்பொழுது, அப்போ திமுக இந்த ஒரு திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் சைன் போட்டாங்க. பட் இப்போ இங்க பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது இந்த ஒரு திட்டத்திற்கு எதிராக பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. திமுகவுடைய எம்பிக்கள், திமுகவினுடைய கல்வித்துறை அமைச்சர், அப்போதைய கல்வித்துறை அமைச்சர் அவங்க எல்லாருமே இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க, கையெழுத்து போட்டாங்க. பட் இப்போ இவங்க இங்க உட்கார்ந்துகிட்டு அப்போஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் அப்படி பேசும்பொழுது திமுக காரங்களும் காங்கிரஸ் காரங்களும் அங்கிருந்த அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்தி கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் இவங்க செஞ்ச எல்லா அயோக்கியத்தனத்தையுமே சொல்லிவிட்டு தே ஆர் அன்டெமோக்ராட்டிக், தே ஆர் அன்சிவிலைஸ்ட் அப்படின்ற மாதிரி திமுக எம்பிக்களை பார்த்து சொன்னாரு. திமுக எம்பிக்களை பார்த்து அன்சிவிலைஸ்ட் அன்டெமோக்ராட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இந்த திமுக எம்பிக்கள், காங்கிரஸ் எம்பிக்கள், இங்க இருக்கக்கூடிய இவங்களுடைய கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாருமே எப்படி அந்த ஒரு விஷயத்தை இங்க மாத்தி பேசினாங்க? திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமானப்படுத்துறாரு, ஒட்டுமொத்த தமிழர்களும் நாகரிகமற்றவர்கள்னு சொல்றாரு, ஒட்டுமொத்த தமிழர்களும் ஜனநாயகமற்றவர்கள்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு இவங்களை சொன்னதை ஒட்டுமொத்த தமிழர்களை சொன்னதா மாத்தி பேசினாங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்தது எப்போ? 2025 திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. ஓகேங்களா? இப்போ பிரியங்கா ராபர்ட் வாத்ரா பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு தமிழரை அவ்வளவு இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. பட் இங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் அமைதியா இருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் வாயை மூடிக்கிட்டு சைலண்டா இருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த மதிப்பிற்குரிய திரு காமக்கோட்டி அவர்களை எவ்வளவு கொச்சையா பேசியிருக்காங்க தெரியுமா? பிரியங்கா ராபர்ட் வாத்ரா எவ்வளவு மோசமா பேசியிருக்காங்க தெரியுமா? इस नई कमेटी में तो एक एक्स आईबी चीफ, अरे फिर चिल्लाएंगे, एक एक्स आईबी चीफ, एक आईटी कंपनी के मालिक और एक गौमूत्र के विशेषज्ञ भी हैं। तो सच है क्या? इन्हें शिक्षा के बारे में क्या पता जी? பேப்பர் லீக் மாதிரியான நிகழ்வுகளால இங்க இருக்கக்கூடிய மாணவர்களின் வாழ்க்கை சீரழிது, அவங்களுடைய எதிர்காலமானது பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக மத்திய பாஜக அரசு ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டீம்ல நந்தன் நீலகேணி தொழில்நுட்ப வல்லுநர், சோம்நாத் அவர்கள் முன்னாள் இஸ்ரோ தலைவர், தபன் தேகா முன்னாள் ஐபி உளவுத்துறை இயக்குனர், வி காமக்கோட்டி ஐஐடி மெட்ராஸுடைய இயக்குனர், அனிதா கர்வால் முன்னாள் மத்திய கல்வித்துறை செயலாளர், அம்ரித் லால் மீனா தளவாட மேலாண்மை நிபுணர், இவங்க எல்லாருமே அந்த ஒரு டீம்ல இருக்காங்க. பேப்பர் லீக் மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களை வச்சு ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது குறித்து பார்லிமெண்ட்ல பேசும்பொழுதுதான் மரியாதைக்குரிய பிரியங்கா ராபர்ட் வாத்ரா அவர்கள் மாட்டு மூத்திர நிபுணர் காமக்கோட்டிலாம் இந்த டீம்ல இருக்காரு, இவரை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்ற மாதிரி நக்கல் நையாண்டி பண்ணிருக்காங்க. और एक गौमूत्र के विशेषज्ञ भी हैं। तो सच है क्या? इन्हें शिक्षा के बारे में क्या पता जी? ஒரு தமிழரை பார்லிமெண்ட்ல ரொம்ப கொச்சப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்காங்க. பட் இப்ப வரைக்கும் ஒரு தமிழக எம்பிக்கள் கூட எதிர்ப்புகள் தெரிவிக்கவே இல்லை. எப்படி நீங்க அப்படி பேசலாம், ஒரு தமிழரை நீங்க எப்படி அவமானப்படுத்தலான்னு ஒருத்தர் கூட கேட்கவே இல்லை. ஓகே, திரு காமக்கோட்டி அவர்களை குறித்து பேசுறதுக்கு பிரியங்கா ராபர்ட் வாத்ரா அவர்களுக்கு ஏதாச்சும் தகுதி இருக்கா? கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு தகுதி இருக்கா? திரு காமக்கோட்டி அவர்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு, எவ்வளவு பெரிய சாதனைகள்லாம் அவர் நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. இம்பாசிபிள்னு சொன்ன விஷயத்தை எப்படி அந்த மனுஷன் செஞ்சு காமிச்சிருக்காரு. அவர் செஞ்ச ஒரு சில விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். உண்மையாலேயே நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருந்தேன். சிலதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. அவர் பண்ண சில விஷயங்கள்லாம் என்னால் படிக்கவே முடியல, என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அப்படிப்பட்ட நபரை இந்த அம்மா பார்லிமெண்ட்ல கொச்சப்படுத்தி பேசிட்டு இருக்கு. திரு காமக்கோட்டி அவர்கள் வாங்காத விருதுகளே கிடையாது, அந்த மனுஷன் செய்யாத சாதனைகளே கிடையாது. 150க்கும் மேற்பட்ட ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் அந்த மனுஷன் எழுதியிருக்காரு. பல்வேறு மாநாடுகள்ல, சர்வதேச மாநாடுகள்ல தன்னுடைய ரிசர்ச் பேப்பர்ஸை அவரு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. பிரியங்கா ராபர்ட் வாத்ரா அவர்களே, திரு காமக்கோட்டி அவர்கள் உங்களை மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, திரு ராகுல் காந்தி மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இவர் உண்மையாலேயே மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காரு. மாணவர்கள் எதிர்காலத்தில் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அவங்க ட்ரீம் பண்ண மாதிரி அமைச்சிக்கணும், அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்கணும், எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப் கோலை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை இந்த மனுஷன் அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு.
பல மாணவர்களுடைய வாழ்க்கையில இந்த மனுஷன் விலக்கித்திருக்காரு. நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? பிரியங்கா ராபர்ட் வாத்ராவாகட்டும் சரி, ராகுல் காந்தி ஆகட்டும் சரி, நீங்களாம் மாணவர்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க? இவர் வாங்கின விருதுகள் குறித்தெல்லாம் நான் பேச விரும்பல. ஏன்னா கண்டிப்பா இவங்க அந்த விருதுகள்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. பாஜக அரசு, பாஜக தங்களுக்கு தோதா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் விருது கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரே லைன்ல முடிச்சுட்டு போயிடுவாங்க. காங்கிரஸுடைய ஆட்சி காலகட்டங்களில் இந்த பத்ம விருதுகள் இருக்கு இல்லையா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், இது மாதிரியான விருதுகள்லாம் இருக்கு இல்லையா, கௌரவ விருதுகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த விருதுகளை இவங்க யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தயவு செய்து போய் பாருங்க. பர்காதத்து, ஆமாம் பர்காதத் மாதிரி, அப்புறமா இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, எனக்கு அதுங்கள பேரே மறந்து போச்சு. அதுங்களுக்கு தான் இவங்கெல்லாம் விருதுகள் கொடுத்துருக்காங்க. பர்காதத் என்னத்தை கீச்சான்னு சொல்லி அவளுக்கெல்லாம் விருது கொடுத்தீங்க. பிரைம் மினிஸ்டர் வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது பர்காதத் மாதிரி இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் இதுங்களும் டிராவல் பண்ணிட்டு போவாங்க. பிரதமர் கூட இதுங்களும் கூட சேர்ந்து போவாங்க. இது மாதிரி கேடுகட்ட அயோக்கியத்தனமான காரியங்கள் செஞ்ச காங்கிரஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க, பாஜகவுக்கு எதிராக நாங்கள் அரசியல் பண்ணுறோம்னு சொல்லி இப்பேற்பட்ட மனிதர்களை கொச்சப்படுத்துறாங்க. அதுவும் பார்லிமெண்ட்ல. சரி, பிரியங்கா ராபர்ட் வாத்ரா இவங்க என்னத்தை படிச்சிருக்காங்க? இதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா? இவங்க என்ன படிச்சிருக்காங்க? இவங்க டெல்லியில் இருக்கக்கூடிய ஜீசஸ் மேரி காலேஜில் சைக்காலஜி படிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் பிரிட்டனில் பௌத்த மதம் குறித்தான ஒரு டிகிரி ஒன்று, முதுநிலை பட்டம் அப்படின்றத வாங்கியிருக்காங்க. சைக்காலஜி, அப்புறம் இந்த ஒரு மதம் குறித்தான ஒரு பட்டம் வாங்குறது, ரிசர்ச் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? மோஸ்ட்லி இந்த எலைட் பொலிட்டீஷியன்ஸ்லாம் இப்படிப்பட்ட டிகிரி மட்டும்தான் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா இது மாதிரியான படிப்புகளுக்கு நீங்கள் காலேஜ் போகணும், கிளாஸ் போகணுன்ற அவசியமே கிடையாது. மற்றவங்க வந்து உங்களுக்குலாம் டீச் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க படித்த படிப்புனால இவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய திருமாவளவன் இருக்கார் இல்லையா, விசிகா எம்பி திருமாவளவன், அவரும் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான படிப்புகள் தான் படிச்சிருப்பாரு. நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கே பாஜகவுக்கு எதிராக அரசியல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த தேசத்திற்கு எதிராக பேசக்கூடிய முக்காவாசியான அரசியல்வாதிகளுடைய படிப்புகள் இப்படி தான் இருக்கும். அவன் வாங்கின பட்டம் எதுக்குமே உதவாது, அவங்களுக்கும் உதவாது, யாருக்குமே உதவாது. இந்த ஒயிட் காலர் டிகிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட டிகிரியை வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க பார்லிமெண்ட்டில் உட்காந்து காமகோட்டி அவர்களுக்கு எதிராக அவரை நக்கல் நையாண்டி பண்ணுறேன்னு சொல்லி கொச்சப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவங்க இப்படி பேசுனதுக்கு எதிராக நான் பதிலடி கொடுக்குறேன், நீ பேசின மாதிரியே நானும் உன்னை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி யாராச்சும் பேசினாங்கன்னா என்ன ஆகும்? காமகோட்டி மாட்டு மூத்திர நிபுணர்னா நீ யாரு, உன் சகோதரர் யாரு, உன் தாயார் யாரு அப்படின்ற மாதிரிலாம் யாராச்சும் பேசினாங்கன்னா, சுப்பிரமணிய சுவாமி இருக்கார் இல்லையா, அவர் நிறைய பேசியிருக்காரு. இந்திரா காந்தி அவர்களை குறித்து, சோனியா காந்தி அம்மையார் அவரை குறித்து நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு பாஜக பிடிக்கலான்னா, பாஜகவுடைய பிரின்சிபல்ஸ் பிடிக்கலான்னா நீங்கள் அதை பற்றி பேசுங்க. அவங்க கொண்டு வரக்கூடிய விஷயங்களில் என்ன மாதிரியான நெகட்டிவ்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான தவறுகள் அதில் இருக்குன்றதை பற்றி பேசுங்க. அதை விட்டுட்டு தனிநபர் தாக்குதல். காமகோட்டி அவர்கள் என்ன வெறும் மாட்டு மூத்திரத்தை மட்டும் ஆராய்ச்சி பண்ணார்? எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காரு, எவ்வளோ ரிசர்ச் பேப்பர் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பசங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றிருக்காரு. அப்படிப்பட்ட நபரை நீங்கள் பார்லிமெண்ட்டில் மாட்டு மூத்திர நிபுணர், மாட்டு மூத்திர ஆராய்ச்சியாளர் அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க, பேசிட்டு சிரிக்கிறீங்க. உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கேட்க பக்கன்னு அதுங்களும் சிரிக்குதுங்க, மாட்டு மூத்திர நிபுணர்னு சொன்னதுக்கு. இவங்கெல்லாம் இப்படி பேசுனதுனால திரு காமகோட்டி அவருடைய புகழுக்கு ஏதாச்சும் குந்தகம் விளைந்ததா? இல்லை. அவர் யாராச்சும் கேலி கிண்டல் பண்ணுறாங்களா? பிரியங்கா ராபர்ட் வாத்ரா இப்படி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமகோட்டி அவர்களை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுறாங்களா? உங்களா தான் திட்டுறாங்க. உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாங்க, ஜனங்க கேட்குறாங்க. அவரை பற்றி பேசுகிறதுக்கு பிரியங்கா ராபர்ட் வாத்ரா அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது, காங்கிரஸ்காரங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு எல்லாரும் கேட்குறாங்க. சில பேர்லாம் சோனியா காந்தி அம்மையார் குறித்தெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் அப்போ பேசின சில விஷயங்களை எடுத்து இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக நினைச்சாங்க, பட் இப்போ இவங்க அசிங்கப்படுறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, என்டையர் ஃபேமிலியவே எல்லாருமே நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. இப்போ எனக்கு பர்சனலாக வரக்கூடிய கேள்வி என்னன்னா, முன்னாள் மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் திமுக எம்பிக்களை அன்டெமோக்ராட்டிக்ஸ், அன்சிவிலைஸ்டு அப்படின்னு சொன்னதுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களை இழிவுபடுத்துறாரு, கொச்சப்படுத்தினாருன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெரிய கலைபரங்கள்லாம் செஞ்சாங்க இல்லையா? இங்கே இந்த அம்மா இப்படி பேசி வச்சிருக்கு. திமுக எம்பிக்கள் யாராச்சும் வாயை திறந்தாங்களா? இல்லை இங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள் எப்படி நீங்கள் எங்கள் தமிழரை இப்படி அசிங்கப்படுத்தலாம், கொச்சப்படுத்தலாம், நக்கல் நையாண்டி பார்லிமெண்ட்டில் பண்ணலாம் சொல்லி யாராச்சும் கேள்வி கேட்டாங்களா? இல்லை. ஏங்க யாருமே கேள்வி கேட்கவே இல்லை, யாரும் ஒரு கருத்து கூட பதிவு செய்யவே இல்லை. பிரியங்கா ராபர்ட் வாத்ரா சொன்னதுனால நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா, இல்லை திரு காமகோட்டி அவர்கள் பிராமணராக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாருமே வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்களா?
ஃபைனலா இந்த பிரியங்கா ராபர்ட் வாத்ரா காமகோட்டி அவர்களை மாட்டு மூத்திர நிபுணர், மாட்டு மூத்திர ஆராய்ச்சியாளர் அப்படின்ற மாதிரி நக்கல் நாயாண்டி பண்ணதுக்கு எதிராக இவங்கெல்லாம் பேசலனாலும் இங்க இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 215 துணைவேந்தர்கள், முன்னாள் துணைவேந்தர்கள், கல்வியாளர்கள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. பிரியங்கா ராபர்ட் வாத்ரா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். பார்லிமெண்ட்ல ஐஐடி இயக்குனர் காமகோட்டியை இழிவுபடுத்தி பேசினதுக்கு பிரியங்கா ராபர்ட் வாத்ரா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி இவங்க எல்லாருமே கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த ஜனநாயக நாட்டில் கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது வரவேற்கத்தக்கது தான். ஆனா உங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக இந்த நாட்டுக்காக சேவை செஞ்ச ஒருத்தரை தனிநபர் தாக்குதல் செய்யறது, அவருடைய சேவையை கொச்சப்படுத்துறது, அவர் செஞ்ச காரியங்களை இழிவுபடுத்துறது, இதெல்லாம் ஆரோக்கியமான அரசியலே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மனுஷன் நீங்க அரசியலை இழுக்கிறதே தப்பு. ஸோ நீங்க மன்னிப்பு கேட்கணும், பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு கல்வியாளர்கள் இப்போ ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் அமைதியாக இருந்திருக்காங்க. ஒருத்தவங்க கூட வாயை திறக்கவே இல்லை. ஃபைன், அவங்ககிட்ட இருந்து வேற எதுவுமே நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் கல்வியாளர்கள் இவங்களாச்சும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களே, அது வரைக்கும் உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கு.